சரிகமபாவோட டிக்கெட் டு ஃபினாலேல அபிஷேகா புறக்கணிக்கப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அபிஷேகாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியாவில் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 கிராண்ட் ஃபினாலே நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வாரம் டிக்கெட் டு ஃபினாலே வாரம். இது வரைக்கும் 2 டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 ஸ்லாட் இருக்கு. அதற்கு தான் கண்டஸ்டன்ஸ் போட்டி போட்டு உழைச்சி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாரம் யார் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நிறைய பேர் அபிஷேகா தான் இந்த வாரம் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க நிலையில அது நடக்காதோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருச்சு இந்த வார சரிகமபா நிகழ்ச்சி குறித்து. அந்த 3 ப்ரோமோலையுமே அபிஷேகாவை ஒரு ஃப்ரேமில் கூட காட்டல அப்படின்னு அபிஷேகாவோட ஃபேன்ஸ் எல்லாமே கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களுக்கு மிகப்பெரிய கோவமே என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க மண் வாசனை வாரமாக இருக்க போகுது. அண்ட் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே கிராமப்புற பாடல்கள். அபிஷேகா தான் கிராமப்புற பாடல்களில் அவ்வளோ சூப்பராக பாடுவாங்க. அவங்கள இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரோமோவில் கூட காட்டல. கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் அபிஷேகா ப்ரோமோவில் வரல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரம் இன்னொரு புறம் வந்து ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அண்ட் அந்த ஒரு டைம் வந்து அபிஷேகா பங்கு பெறலை. ஒருவேளை அது மாதிரி ஏதாவது நடந்துருச்சா, அப்படி இல்லைனா அபிஷேகா சொதப்பிட்டாங்கிறதுனால அபிஷேகாவோட ப்ரோமோ எதுவும் நீங்கள் போடாமல் இருக்கீங்களா, என்ன நடந்துச்சு, எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இவங்களாம் ஃபினாலே போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் லிஸ்ட் வந்து சொன்னார். அப்போ அபிஷேகாவோட பேர் வந்து இல்லை. அண்ட் அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து ஒருவேளை சேனல் தரப்புலேருந்து முடிவு பண்ணிட்டாங்க போல அபிஷேகா ஃபினாலே போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இதே மாதிரி தான் இதற்கு முன்னாடி பவித்ரா அவர்கள் ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் கிரேஸ் அதிகமாக இருந்துச்சு. கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்க நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜட்ஜஸ் எல்லாம் அவ்வளோ புகழ்ந்தாங்க. பட் ஃபினாலேக்கு அவங்களால போக முடியல. ஸ்பெஷலாக தான் உள்ளே கூட்டி போனாங்க. ஒருவேளை அதே மாதிரி சம்பவம் தான் இப்போ அபிஷேகாவுக்கும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அபிஷேகாவோட ஃபேன்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு கவலையில் இருக்காங்க. கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் அவங்க கேட்குற கேள்விக்கு எந்த ஒரு ஆன்சரும் அந்த சைடு தரப்புலேருந்து வரலை. அபிஷேகா அவர்கள் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாததுனால ப்ரோமோ இல்லையா, அப்படி இல்லைனா ஈவினிங் போடலாம், அப்போ தான் பூஸ்ட் ஆகுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. என்னனாலுமே இப்போ வரைக்கும் அபிஷேகாவோட ப்ரோமோ வரல அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வருத்தத்தை கொடுக்குது. அதுவும் மண் வாசனை ரவுண்டில் அவங்களோட பாடல்கள் இப்போ வரைக்கும் என்ன பாடியிருக்காங்கன்னு தெரிலங்கும் போது எல்லாருக்குமே ஒரு சின்ன பயத்தை கொடுக்க தான் செய்யுது. அபிஷேகா அவர்களை உண்மையிலுமே சேனல் தரப்புல இருந்தோ இல்லை அந்த சரிகமபா நிகழ்ச்சி தரப்புல இருந்தோ ஓரங்கட்டுறாங்களா, இல்லை வேற ஏதாவது காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அபிஷேகா டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.